வணக்கம். எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 24 பார்க்குறோம். இன்டகிரேட் 2 cos x minus 3 sin x divided by 6 cos x plus 4 sin x dx. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா டீன்ற ஒரு வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுவோமா? எதை டீன்னு எடுக்கணும்னா மோஸ்ட்லி டினாமினேட்டரை எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்குதான்னு பாருங்கள். 6 cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? -6 sin x கிடைக்குமா? அடுத்து 4 sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? +4 cos x கிடைக்குமா? ஆனா क्वेश्चनல என்ன இருக்கு? 2 cos x இருக்கு. 2 cos x. அப்ப இங்க 2 வெளிய எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். இங்க -3 sin x இருக்கு. அப்ப இங்கேயும் 2 வெளிய எடுத்துடலாம். எடுத்தோம்னா -3 sin x ன்னு இருக்கும். 2 cos x. அப்ப ரெண்டு டேர்ம்லயுமே காமனா 2 வெளிய எடுத்துடலாம். அப்ப நம்ம இங்கேயே 2 வெளிய எடுத்துடலாம். 2 into 3 cos x plus 2 sin x. இப்போ இந்த 3 cos x plus 2 sin x மட்டும் என்ன பண்றோம்? t ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க. 3 cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா -3 sin x plus 2 sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 into cos x equals dt by dx. மறுபடியும் இந்த dx நியூமரேட்டர் கொண்டு போயிடும். இது ஃபர்ஸ்ட் பிளஸ் இருக்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கிறோம். 2 cos x minus 3 sin x into dx equals to dt. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் क्वेश्चन அப்ளை பண்ணிக்கணும். இன்டெக்ரல் 2 cos x minus 3 sin x க்கு பதிலா into dx இதையும் சேர்த்து நம்ம dtன்னு எடுத்திருக்கோம். அப்போ dt பின்னாடி எழுதிக்கிறேன். அப்போ நியூமரேட்டரில் எதுவுமே இருக்காது. 1 divided by, ஸோ டினாமினேட்டரில் நம்ம 2 காமனாக வெளியே எடுத்திருக்கோம். அப்போ 2 எடுத்துட்டு tன்னு போடணும். ஸோ 1/2 இன்டெக்ரல் 1/t into dt. ஸோ இப்போ 1/2 அப்படியே இருக்கட்டும். 1/t இன்டெகிரேட் பண்ணால் log t-யா, log modulus of t plus c. 1/2 log modulus of t-யோட வேல்யூ 3 cos x plus 2 sin x plus c. So this is the final answer. Thank you.